Hello viewers, welcome back. It's Career Guidance by GK. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2024, டிஎன்இ 2024, தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை 2024. இதை பற்றின சில தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம டிஎன்இஏ பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் வரைக்கும் எல்லாமே ஆன்லைன் தான். சரி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? ஏன்னா ஆன்லைன் அப்ளிகேஷனை போய் ஃபில்அப் பண்ணுறதுக்காக நீங்கள் சிஸ்டம் முன்னாடியோ இல்லை ஒரு ப்ரௌசிங் சென்டர்லையோ இல்லை டிஎஃப்சி சென்டர்லையோ போய் உட்காந்துக்கிட்டு அங்கே போன பிறகு தடுமாற்றம் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான். ஏன்னா டைம் நிறையா இருக்குது. ஆல்மோஸ்ட் 1 மாதம் டைம் கொடுத்துருக்குறாங்க. அந்த 1 மாதத்துக்குள்ளார நீங்கள் ரிலாக்ஸாக தேவையான விஷயங்கள் எல்லாமே தகவல்களை கையில் சேகரித்து வச்சுக்கிட்டு பொறுமையாக எந்த தவறும் இல்லாமல் பிழைகள் இல்லாமல் மிக சிறப்பான வகையில் இந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணணும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நீங்கள் நல்லபடியாக முடிக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த தகவலை கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போய் ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். முதல்ல பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் சில முக்கியமான தகவல்கள் கொடுக்குறோம். முதல்ல டேட்ஸ் முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. எந்த தேதிக்குள்ளே எந்த வேலையை முடிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ முக்கிய நாட்களில் பார்த்தீங்கன்னா டிஎன்இஏ அவங்களுடைய நோட்டிஃபிகேஷன், அதாவது விளம்பரத்தை வெளியிட்ட நாட்கள் மற்றும் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண நாள். ஸோ ஆன்லைன் பதிவு துவங்க பார்த்தீங்கன்னா 6/5/2024. ஸோ ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி அவங்களுடைய ஆன்லைனை துவங்கிட்டார், பதிவே துவங்கிட்டார். இப்போது அது துவங்கின பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணின பிறகு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ண பிறகு ஃபில்லிங் அப் ஆஃப் அப்ளிகேஷன், ஸோ உங்களுடைய ஆன்லைன் விண்ணப்பம் பூர்த்தி செய்கிறது. அதுக்கப்புறம் தேவையான சான்றிதழ்கள் மற்றும் ஆவணங்களை நீங்கள் பதிவேற்றம் செய்யணும், அதாவது அப்லோடு பண்ணணும். இது ரெண்டுமே அதே 6ஆம் தேதி துவங்கியாச்சு. 6/5/2024 துவங்கியாச்சு. மூணாவதா, இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிகிற லாஸ்ட் டேட் என்னைக்கு முடியுது? ஆன்லைன் விண்ணப்பம் பதிவு செய்ய கடைசி நாள் அடுத்த மாதம் ஜூன் மாதம் 6ஆம் தேதி. கிட்டத்தட்ட பதிவு துவங்கினது 1 மாதம் 30 நாட்கள் டைம் கொடுத்துருக்கிறார். நாலாவதா பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது. ஸோ லாஸ்ட் டேட் 6ஆம் தேதி முடிஞ்சாலும் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸையும் சர்டிஃபிகேட்ஸும் அப்லோட் பண்ணுறதுக்கு அவங்க இன்னும் ஒரு 6 நாள் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அதாவது ஜூன் 12ஆம் தேதி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் நிதானமாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராசஸை என்ன பண்ணியிருக்கோம்னா 4ஆக பிரிச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பேசின இந்த 4 விஷயங்களுமே ஃபேஸ் 1ன்னு போட்டிருக்கோம். அதாவது முதல் தகவல், இந்த டேட்ஸையே நாம் 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். இந்த இந்த 4 விஷயங்கள் தான் நீங்கள் இப்போ முக்கியமாக மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ஃபேஸ் 1ல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணியாச்சு, டாக்குமெண்ட் அண்ட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு உண்டான டேட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதனுடைய எண்டிங் டேட் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, இதை தான் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணும். இது நீங்கள் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் செய்ய வேண்டியது. அடுத்தது ஃபேஸ் 2வில் பார்த்தீங்கன்னா டிடியும் பேரண்ட்ஸும் செய்ய வேண்டிய வேலைகள். ஸோ டிடி ஒரு சில வேலைகள் பண்ணணும். டிடினா டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், அவங்க செய்கிற வேலைகள் சிலது இருக்குது. தென் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள். ஸோ அதில் ஃபேஸ் 2வில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாஸ்ட் டேட் முடிஞ்ச பிறகு சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் முடிஞ்ச பிறகு அப்லோடு பண்ண டாக்குமெண்ட்டை லாஸ்ட் டேட் முடிஞ்ச பிறகு ரேண்டம் நம்பர் கொடுத்துருவாங்க. அன்றைக்கே ரேண்டம் நம்பர் அன்றைக்கி ஈவினிங்கோ அல்லது நைட்டோ அசைன் பண்ணிடுவாங்க. ஸோ ரேண்டம் நம்பர் பார்த்தீங்கன்னா 12/6/2024 அன்றைக்கி வெளியிடுவாங்க. ரேண்டம் நம்பர் ரிலீஸ் பண்ண பிறகு என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்கு டிஎஃப்சியில் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ 13/6/2024 30/6/2024 உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் டிஎஃப்சியில் போய் செக் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபேஸ் 3, இது எக்ஸ்க்ளூசிவாக டிடி டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் செய்ய வேண்டிய வேலை. அந்த ஃபேஸ் 3ல் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் சப்மிட் பண்ணணும். உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணி முடிச்ச பிறகு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்த பிறகு ரேங்க் லிஸ்ட் அவங்க கொடுப்பாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ஜூலை 10ஆம் தேதி. அதற்கு பிறகு ஏதாவது குறைகள் இருக்குது, பிழைகள் இருக்குது, நீங்கள் ஏதாவது கிரீவன்ஸ் இருக்குன்னா அதை நீங்கள் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிங்கன்னா அந்த கிரீவன்ஸை சரி பார்க்கறதுக்கு ஒரு 10 டேஸ். ஸோ 11ஆம் தேதி, ஜூலை 11 ஜூலை 20ஆம் தேதி வரைக்கும் இது நடக்கும். ஸோ இன்றைக்கி தேதி என்ன பாருங்கள், 8ஆம் தேதி, அதாவது மே மாதம் 8ஆம் தேதி. நமக்கு என்னைக்கு முடியுது கிரீவன்ஸ் ரிட்ரஸல்? 20/7. ஸோ சரியாக சொல்லப்போனால் 2 மாதங்களுக்கு மேலே டைம் நமக்கு இருக்குது இல்லைங்களா? ஸோ 2 மாதங்களுக்கு மேலே யாருக்கு டைம் இருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு டைம் இருக்குது. ஸோ பேரண்ட்ஸுக்கும் டைம் இருக்குது. நீங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அப்ளிகேஷன் அப்லோட் பண்ண பிறகு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ண பிறகு இந்த டைம் கேப்பில் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்ட மாதிரி
எந்த கல்லூரி நீங்க தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த கல்லூரிகளுக்கு போய் விசிட் பண்றது, அங்க இருக்கிற விஷயங்கள பத்தி என்கொயரி பண்றது, இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுங்க. இது ஒரு பக்கம் பண்ணாலும், ஒருவேளை நீங்க அட்மிஷன் ஏற்கனவே மேனேஜ்மென்ட் கோட்டால சேர்ந்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க ஜூலைக்கு அப்புறம் ஆகஸ்ட் தான் கல்லூரிக்கு போக போறீங்க. இந்த இடைப்பட்ட காலத்துல உங்களுடைய நேரத்த வீணடிக்காம, உங்களுடைய 11 மற்றும் 12ஆம் வகுப்பு சார்ந்த பாடங்கள், அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணுங்க. இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண பாருங்க. வேற ஏதாவது புரோகிராமிங், கோடிங் ஃப்ரீயா இருக்கும்போது லேர்ன் பண்ணிக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்த தகவலுக்கு இறுதியா கவுன்சிலிங் ப்ராசஸ். கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஆஃப் டெக்னிகேஷன் அனவுன்ஸ் பண்ணுவாங்க. பண்ண பிறகு ஸ்டூடண்ட்ஸும், பேரண்ட்ஸும் நீங்க கவுன்சிலிங் போக போறீங்க. இன்னும் அந்த டேட் அனவுன்ஸ் பண்ணல. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட். எவ்வளோ சீக்கிரம் அந்த டேட்ஸ் வரும். வந்த பிறகு நம்ம அடுத்த வீடியோல அத பத்தின தகவல்கள் உங்களுக்கு நான் அப்லோட் பண்றோம். அடுத்த ப்ராசஸ். இப்ப டேட்ஸ் பார்த்த பிறகு, இப்ப நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ணலாம்னு நெனைக்கிறோம். ஸோ திரும்ப சொல்றோம். பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்றதுக்காக சிஸ்டம் முன்னாடியோ, லேப்டாப் முன்னாடியோ, இல்ல கம்ப்யூட்டர் சென்டர்லயோ, ப்ரௌசிங் சென்டர்லயோ, இல்ல டிஎஃப்சிலயோ போய் உட்கார்றதுக்கு முன்னாடி, நீங்க இந்த தகவல்கள கையில ரெடியா வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்மூத்தா, கன்ஃப்யூஷன் இல்லாம டக்கு டக்கு டக்குன்னு முடியும். இல்லன்னா, நீங்க அங்க போய் ஓப்பன் பண்ணுன பிறகு தடுமாற்றம் வரும். அதனால அதனால தான் இந்த வீடியோல நம்ப ப்ரீ அப்ளிகேஷன் ப்ராசஸ் தான் சொல்லப் போறோம். ஒரு பதிவு செய்வதற்கு முன்னால் நீங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டியத பத்தி இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இந்த வீடியோல குடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ முதலாவதாக என்ன செய்யணும்? கீழ கொடுக்கப்பட்டுள்ள தகவல் ஏ, அதாவது மோஸ்ட் பிரைமரி திங்ஸ் டு பி கெப்ட் ரெடி. கட்டாயம் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டியவைன்னு சொல்றோம் இல்லையா? அதுல பாருங்க ஒரு 4 இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த 4 இன்ஃபர்மேஷன் கிளியரா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் படிக்க போற ஸ்டூடண்ட்ஸ், ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ண போற ஸ்டூடண்ட்டுக்கு இமெயில் ஐடி வேணும். கண்டிப்பாக ஒரு இமெயில் ஐடி இருக்கும். மின்னஞ்சல் முகவரி இருக்கணும். இல்லன்னா கிரியேட் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி கிரியேட் பண்றது ஜஸ்ட் 5 to 10 மினிட்ஸ் ஆன ஒர்க் தான். அதுவும் நீங்க மொபைல்லேருந்தே பண்ணலாம். இல்ல நீங்க ப்ரௌசர் சென்டர் போய் கூட அங்க பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஸ்டூடண்ட்ஸ் இப்ப நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இமெயில் ஐடி கொஞ்சம் நிதானமா கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இதே இமெயில் ஐடி நீங்க 4 வருஷம் உங்க படிப்புக்குமே பயன்படுத்திக்கலாம். இமெயில் ஐடி கிரியேட் பண்ணும்போது ஸ்டூடண்ட்ஸ் ஒரு விஷயத்த கிளியரா வச்சுக்கோங்க. உங்க இமெயில் ஐடியில, ஏன்னா இது இப்போ கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, இதே இமெயில் ஐடி நீங்க 4 வருஷம் பயன்படுத்தலாம்னு நாங்க சொன்னோம். ஸோ இது உங்களுடைய அஃபிஷியல் ஐடி மாரி ஆயிடும். அப்ப என்ன செய்யலாம், இந்த இமெயில் ஐடி கிரியேட் பண்ணும்போது, நாளைக்கு நீங்க ஒரு காலேஜுக்குள்ள போய் சேர்ந்த பிறகு, அங்க இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்க்குமே இந்த இமெயில் ஐடி நீங்க பயன்படுத்தலாம். நாளைக்கு பிளேஸ்மென்ட்க்கு தேவைன்னா இந்த இமெயில் ஐடிய பயன்படுத்திக்கலாம். ஃபியூச்சர்ல உங்க லைஃப் லாங் இந்த இமெயில் ஐடி நீங்க வேணாலும் பயன்படுத்தலாம். அதனால கொஞ்சம் இமெயில் ஐடிய புரொஃபஷனலா கிரியேட் பண்ணுங்க. ஏற்கனவே இமெயில் ஐடி ரெடி பண்ணி வச்சிருக்கிறவங்க பிரச்சனை கிடையாது. புதுசா இமெயில் ஐடி கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிற மாணவர்கள் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பண்ணுங்க. பண்ணும்போது உங்க பெயர், அல்லது உங்க பிறந்த தேதி, அல்லது உங்க பிறந்த வருடம், இந்த மாரி ஆல்பாபெட்ஸும், நியூமெரிக்கல்ஸும் சேர்ந்து வர மாரி பண்ணுங்க. கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் இமெயில் ஐடியில டாட் வர மாரியோ, அண்டர்ஸ்கோர் வர மாரியோ இருக்க வேண்டாம். இத பத்தின வீடியோ தனியா உங்களுக்கு நம்மளுடைய கரியர் கைடன்ஸ் பேஜஸ்ல வரும். அது டீட்டெயிலா அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு தேவை இமெயில் ஐடி. எதுக்காக சொல்றேன், இந்த இமெயில் ஐடி தான் உங்களுக்கு யூசர் ஐடியா இருக்கும். இந்த டிஎன்இஏ ஆன்லைன் அப்ளிகேஷன்ல நாளைக்கு நீங்க மறுபடியும் லாகின் பண்ணும்போது, யூசர் ஐடிங்கிறது உங்க இமெயில் ஐடியா தான் இருக்கும். அதனால தான் இமெயில் ஐடி கண்டிப்பா வேணும். 2வது மொபைல் நம்பர். ஸோ மொபைல் நம்பர் எது ஆக்டிவா யூசேஜ்ல நீங்க ரீசார்ஜ் பண்ணியோ, இல்ல பேமெண்ட் பண்ணியோ ஆக்டிவா வச்சுட்டு இருக்கிற மொபைல் நம்பர் ஏதோ அந்த மொபைல் நம்பர் யூஸ் அது பேரண்ட்டுடைய மொபைல் நம்பரா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்டூடண்ட்டுடைய மொபைல் நம்பரா இருந்தாலும் சரி. இந்த மொபைல் நம்பர பொறுத்தவரைக்கும் அட்மிஷன் ப்ராசஸ் வரைக்கும் மட்டும் தான். அதனால தனியா ஸ்டூடண்ட்டுக்கு மொபைல் நம்பர் இருந்தா பெட்டர். இல்ல பேரண்ட்ஸ் கிட்ட இருக்க மொபைல் நம்பர் தான் இப்ப யூஸ் பண்ண போறோம். இப்போதைக்கு எங்க குழந்தைகள் மொபைல் நம்பர்னா பிரச்சனையே இல்ல. ஆனா எந்த மொபைல் நம்பர் எப்பயுமே ஆக்டிவா இருக்குமோ, எந்த மொபைல் நம்பர் நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மாட்டீங்க, எந்த மொபைல் நம்பர் நீங்க ரீசார்ஜ் பண்ணாம விட மாட்டீங்களோ, அத யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா ஆக்டிவா இருக்கக்கூடிய, ரீசார்ஜ் பண்ணக்கூடிய, எப்பயுமே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாத மொபைல் நம்பர் எது இருக்கோ அத யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா, நீங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது, இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதுக்காக தான் இந்த மொபைல் நம்பர் வேணுங்கிறது. அதோட மட்டும் இல்லாம, டிஎன்ஏ ப்ராசஸ் சம்பந்தமான சில தகவல்கள் உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸா வரும். அதுக்காக இந்த மொபைல் நம்பர் ஆக்டிவா வச்சுக்கணும். 3வது நீங்க செய்ய வேண்டியது, உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சர்டிபிகேட்ஸ். அட்மிஷனுக்கு தேவையான சில டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சர்டிபிகேட்ஸ். என்ன ஆவணங்கள் தேவையோ, அந்த ஆவணங்களும், சான்றிதழ்களும் நீங்க ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஆர் ஜேபிஜி ஃபார்மேட்ல ஸ்கேன் பண்ணி பத்திரமா வச்சுக்கணும். சாஃப்ட் காப்பி ஒரு ஃபோல்டர்ல போட்டு, பென் டிரைவ்ல போட்டு, இல்ல உங்க மெயில் ஐடியிலோ, இல்ல மொபைல்லயோ ஏத்தி பத்திரமா வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா தேவை. 4வதா ஆன்லைன் பேமெண்ட் பண்றதுக்கு
ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. அதாவது கிரெடிட் கார்டோ, டெபிட் கார்டோ, இல்ல நெட் பேங்கிங்கோ இருந்ததுன்னா ஓகே. இல்ல யுபிஐ பேமெண்ட் போர்ட்டல் எது இருக்கோ அது இருந்தாலும் ஓகே. இல்லன்னா புதுசா கிரியேட் பண்ண முடிஞ்சா பண்ணிக்கோங்க. இல்லனாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. பேமெண்ட்ட பொறுத்தவரைக்கும் நீங்க டிஎஃப்சில போய் டிடியா எடுத்து கூட பணம் கட்டலாம். ஸோ பேமெண்ட்ட பொறுத்தவரைக்கும் அவ்வளோ ஒண்ணும் நீங்க பெருசா யோசிக்க வேண்டாம். இருந்ததுன்னா வெல் அண்ட் குட். இல்லன்னா நோ ப்ராப்ளம். இதெல்லாம் நீங்க இதுதான் இந்த இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்தது இந்த டாக்குமெண்ட் சொன்னோம் இல்லையா? என்ன டாக்குமெண்ட்ஸ் நமக்கு வேணும்? எல்லா கேட்டகரியும் அதாவது எந்த கம்யூனிட்டி பேஸ்டு கேட்டகரியா இருந்தாலும் சரி, எந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியா இருந்தாலும் சரி, எந்த ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் சரி, அடிப்படையா இந்த இந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்க கண்டிப்பா பேசிக்கா எடுத்து வச்சுக்கணும். இது வந்து மேண்டேட்டரி. 10th மார்க் ஷீட்டு, 11th மார்க் ஷீட்டு, +2 மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி ஸ்கூல்ல குடுக்குற டிசி, இது 5 டாக்குமெண்ட் மேண்டேட்டரி. அது போக உங்களுடைய ரீசென்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. 10த்ல எடுத்தது, +2 எக்ஸாம்க்கு எடுத்தது இல்லாம, இப்போ ரீசென்ட்டா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ரீசென்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அப்புறம் ஒரு பேப்பர்ல பிளாக் பால் பாயிண்ட் பென்ல சிக்னேச்சர் போட்டு அத ஸ்கேன் பண்ணணும். இப்போ நம்ம சொன்ன இந்த 7 விஷயங்கள நீங்க ஸ்கேன் பண்ணணும். சரிங்களா? அது ஸ்கேன் பண்றதுக்கு இப்போ மொபைல்லயே டாக்குமெண்ட் ஸ்கேனர் நெறைய வந்துச்சு. நீங்க போய் Google ஆப்ல இருந்து மொபைல்ல நீங்க டாக்குமெண்ட் ஸ்கேனர் எடுத்துட்டு நீங்க ஸ்கேன் பண்ணி ரெடியா வச்சுக்கணும். பிடிஎஃப் ஃபார்மேட்ல வச்சாலும் சரி, இல்ல ஜேபிஇஜி வச்சாலும் சரி. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழ குடுத்துருக்கோம் பாருங்க. சர்டிபிகேட்ஸ் அதாவது 1, 2, 3, 4, 5 மற்றும் 7 இது எல்லாமே 150 கேபிலிருந்து 1 எம்பிக்குள்ள தான் இருக்கும். சரிங்களா? 150 கேபிலிருந்து 1 எம்பிக்குள்ள தான் இருக்கும். அது பிடிஎஃப் ஃபார்மேட் இருந்தாலும் சரி, ஜேபிஇஜி ஃபார்மேட் இருந்தாலும் சரி. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அது வந்து 20 கேபிலிருந்து 50 கேபிக்குள்ள இருக்கும். அந்த அளவுக்கு கிளாரிட்டியா இருக்கிற மாரி பார்த்துக்கணும். ஓகேவா? இந்த சைஸ்ல குறைந்தாலோ, அதிகமானாலோ அங்க நீங்க அப்லோட் பண்ணும்போது எரர் காட்டும். அந்த நேரத்தில டென்ஷன் ஆகும். அதனால தான் முன்கூட்டியே சொல்றோம். இத கிளியரா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணத ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ணத அழகா ஒரு மொபைல்லயோ, இல்ல உங்களுடைய இமெயில்லயோ அல்லது வந்து பென் டிரைவ் இருந்தா பென் டிரைவ்ல போட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. ஸ்பெஷல் கேட்டகரி. ஸ்பெஷல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க. முதல் பட்டதாரி. அவங்களுக்கு ஸ்பீட்ல கன்செஷன் இருக்கும். அந்த கேட்டகரியா இருந்தாலோ, இல்ல நான் வந்து தமிழ்நாட்டுல படிக்கல. அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை 8த் ஸ்டாண்டர்ட் 12த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ்நாட்டுல இல்லாம, ஏதோ 1 வருஷமோ, இல்ல மொத்தம் 4 வருஷமோ, இல்ல 2 வருஷமோ, வேற ஸ்டேட்ல படிச்சிருந்தா, தமிழ்நாடு அல்லாம வேற ஸ்டேட்ல எந்த ஸ்டேட்டா வேணா இருக்கலாம். படிச்சிருந்தா, அவங்களுக்கு இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பா வேணும். மத்தபடி 8த்லேருந்து 12த்துக்குள்ள தமிழ்நாட்டுல அது எந்த மீடியமா இருந்தாலும் சரி, எந்த ஸ்கூலா இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஸ்டேட் போர்டா, மெட்ரிக்கா, சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ அதெல்லாம் அவசியம் இல்ல. தமிழ்நாட்டுக்குள்ள உங்க ஸ்கூல் இருந்ததுன்னா, உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்ல. அடுத்தது இன்கம் சர்டிஃபிகேட். இதுவும் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு ஒண்ணு இருக்கு. பர்ட்டிகுலரா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடண்ட்ஸுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருக்கு. அந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பா வாங்கணும். அதாவது வருமான சான்றிதழ். பெற்றோருடைய வருமான சான்றிதழ் கண்டிப்பா இருக்கணும். அதுக்கு அடுத்தது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவோ, இல்ல எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவோ, இல்ல டிஃபரெண்ட் ஏபிள்டு கோட்டா. விளையாட்டு வீரர்கள் கோட்டா, அல்லது ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுடைய குழந்தைகள் அந்த கோட்டால நீங்க அப்ளை பண்ணதா இருந்தாலோ, அல்லது மாற்றுத்திறனாளி போன்ற கோட்டாக்கள நீங்க சிறப்பு வகுப்புகள்ல நீங்க அப்ளை பண்ணதா இருந்தா, அதுக்கு சில சர்டிஃபிகேட்ஸ் தேவை. ஸ்போர்ட்ஸ்ல என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் லிஸ்ட் இருக்கு. அதே மாரி எக்ஸ் சர்வீஸ்மேன் அதுக்கு சில சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு. இது எல்லாமே என்னென்ன தேவையோ, அதே மாரி உங்களுக்கு டிசபிலிட்டினா என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டி அது கவர்ன்மென்ட் டாக்டர் குடுத்த சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ஸையும் நீங்க எடுத்து வைக்கணும். இந்த டாக்குமெண்ட்ஸையும் ஏற்கனவே சொன்ன மாரி நீங்க ஸ்கேன் பண்ணி இந்த 150 கேபிலிருந்து 1 எம்பிக்குள்ள ஸ்கேன் பண்ணி பத்திரமா வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது உங்களுடைய டிஎஃப்சி சென்டர் செலக்ட் டிஎஃப்சினா டிஎன்ஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? உங்க சேவை மையத்த செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா, மொத்தம் 110 சேவை மையம் இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, 110 சேவை மையம் இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே இருக்கு. சில டிஸ்ட்ரிக்ட்ல 2, சில டிஸ்ட்ரிக்ட்ல 4, சில டிஸ்ட்ரிக்ட்ல 11. சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா 11 சென்டர் இருக்கு. கோயம்புத்தூர்ல 7 சென்டர் இருக்கு. அதிகபட்சமா இந்த 2 மாவட்டங்கள்ல தான் அதிகமா இருக்கு. சரிங்களா? மத்தபடி எல்லா மதுரையில பார்த்தீங்கன்னா, ஒரு 7 சென்டர் இருக்கு. இந்த மாரி இருக்கு. உங்களுடைய
இருப்பிடம் உங்க ஊர் இருந்தா அந்த ஊருக்கு அருகாமையில இருக்கக்கூடிய ஒரு டிஎஃப்சியை செலக்ட் பண்ணிக்கணும். உங்க நீங்க உங்க டிஸ்ட்ரிக்ட்குள்ளே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் வந்து உதாரணத்துக்கு நான் சேலத்தை சார்ந்தவன். நான் சேலத்துல இருக்கணும்னா, உங்க வீடு சேலத்துடைய மைய பகுதியில இருக்கு. சேலத்துக்குள்ள டிஎஃப்சி பக்கத்துல இருக்குன்னா பரவால்ல. இப்ப சில தாலுகாக்கள் இருக்கும். அந்த தாலுகாக்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மாவட்டத்துடைய எல்லை பகுதியில இருக்கும். ஸோ அந்த எல்லை பகுதியிலிருந்து மாவட்ட மையப்பகுதிக்கு வரத விட, பக்கத்து மாவட்டத்துக்கு போறது ஈஸியா இருந்தா, நீங்க அத செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்ப தலைவாசல் மாரி இடம், சின்ன சேலம் மாரி இடத்துல இருக்கிறவங்க, நீங்க அங்கருந்து கிளம்பி சேலத்துல இருக்கிற டிஎஃப்சிக்கு வரத விட, பக்கத்துல கள்ளக்குறிச்சியில இருக்கிற டிஎஃப்சி போறது ஈஸியா இருந்தா, நீங்க அங்க போய்க்கலாம். ஸோ அத வேணா சொல்லலாம். ஸோ உங்க டிஎஃப்சி எதுங்கிறது மொத்தம் 110 இருக்கு. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு, உங்க டேட்டாஸ்லாம் எடுத்துக்கிட்டு, அடுத்து நீங்க செய்ய வேண்டிய 5வதா நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, உங்களுடைய ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டா ஷீட்ன்னு ஒண்ணு குடுத்துருக்கான். டிஎன்இஏ ஆன்லைன் அதுல வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா குடுத்துருக்கு. அந்த டேட்டா ஷீட்ட டவுன்லோட் பண்ணி, அதுல இருக்க தகவல்கள் எல்லாம் ஃபில் அப் பண்ணி வச்சுக்கோ. ஏன்னா ஆன்லைன்ல ஓப்பன் பண்ணிச்சுட்டு அப்படியே ஃபில் அப் பண்ணுதுங்கிறது ஒரு கேட்டகரி. ஏதாவது மிஸ் ஆயி போச்சு, டேட்டா ஏதாவது நீங்க என்ட்ரி பண்ணும்போது தப்பா பண்ணிட்டீங்கன்னா, மறுபடியும் திரும்ப சரி செய்ய முடியாது. அதுக்காக எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? ஏன்னா இது லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி உங்க வாழ்க்கைய நிர்ணயிக்க போற விஷயம். அதனால ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல என்னென்ன இருக்கோ, அந்த டேட்டா எல்லாமே ஃபில் அப் பண்றதுக்கு தேவையான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டா ஷீட் இருக்கு. அந்த டேட்டா ஷீட்ட டவுன்லோட் பண்ணி, நீட்டா ஃபில் பண்ணி வச்சுக்கோ. ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த டேட்டாவ அப்படியே பார்த்து, நீங்க ஏன்னா அதில வந்து அந்த வரிசையா குடுத்துருப்பாங்க. எப்படி வெப்சைட்குள்ள அடுத்த ஸ்டேஜஸ் இருக்கோ, அதே மாரி ஒவ்வொரு ஸ்டேஜ்ல என்னென்ன டேட்டா கேட்குறாங்களோ, அந்த டேட்டா வரிசையா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டா ஷீட்ல இருக்கும். ஃபில் அப் பண்ணிட்டா நமக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். கன்ஃப்யூஷன் எதுவும் இருக்காது. ஓகேவா? இதெல்லாம் ஃபில் அப் பண்ணி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா நீங்க உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனுக்குள்ள போங்க. ஸோ இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, என்னென்ன குடுத்துருக்கோம்னு பாருங்க. அதாவது இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சருடைய லிங்க், ரெக்கார்ட் டாக்குமெண்ட்ஸ் லிஸ்டோட லிங்க், ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டா ஷீட்டோட லிங்க், டிஎஃப்சி சென்டர்ஸ் உடைய லிங்க் அண்ட் டிஎன்ஏ ஷெட்யூல் லிங்க். இது எல்லா லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கோம். மேலும் நாங்க என்ன தகவல் குடுத்திருந்தாலும், ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வெப்சைட் தான். கவர்ன்மென்ட்டோட வெப்சைட் தான். ஸோ tneonline.orgங்கிற வெப்சைட்ல போனீங்கன்னா, நாங்க சொன்ன எல்லா தகவல்களும் இருக்கும். அதுல போய் தான் நீங்க ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இந்த வீடியோல நம்ம இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்குள்ள போறத பத்தி பேசவே இல்ல. அது அடுத்த வீடியோல போடப் போறோம். ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ல போனா நீங்க என்னென்ன செய்யணுமோ, அதுக்கு தேவையான தகவல்கள நீங்க தயார் நிலையில வச்சுக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு முன்னாடி எல்லா டாக்குமெண்ட்டும் பெர்ஃபெக்ட்டா கையில வச்சுக்கிட்டா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது சிரமம் இல்லாம, தவறுகள் எதுவும் இல்லாம, எளிதாக செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோல ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணுங்கிறது குடுத்துருக்கோம். அந்த வீடியோவும் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோக்கள் நாங்க போடுறது மட்டும் இல்லாம, tneonline.orgலயே பார்த்தீங்கன்னா, எல்லா வீடியோவுமே இருக்கு. உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றது? டாக்குமெண்ட் எப்படி அப்லோட் பண்றது? இந்த வீடியோக்கள் கவர்ன்மெண்ட்லயே குடுத்துருக்கு. இருந்தாலும் நாங்க அத எளிதாக்கி, பெற்றோர்களுடைய சந்தேகங்களுக்கு ஏற்ற மாரி, மாணவர்கள் எங்ககிட்ட கேட்கிற சந்தேகங்களுக்கு ஏற்ற மாரி கொஞ்சம் எளிமையா குடுத்துருக்கோம். அவ்வளோதான். அவங்களும் மிக சிறப்பா, எளிமையான முறையில ரொம்ப எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாரி குடுத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் எங்ககிட்ட பேரன்ட்ஸ் நெறைய பேர் அப்ரோச் பண்ணி கேட்டதனால தான், நாங்க இந்த மாரி டேட்டாவ கொஞ்சம் மாடிஃபை பண்ணி உங்களுக்கு குடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோல ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி பண்றது? டாக்குமெண்ட் எப்படி அப்லோட் பண்றதுங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்க பாருங்க. உங்க நண்பர்கள், உறவினர்கள், உங்க சகோதர, சகோதரிகள் யாரா இருந்தாலும் சரி, இல்ல உங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அல்லது யாருக்கு இந்த வீடியோ பயன்படும்னு நினைக்கிறீங்களோ, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரும் வீடியோக்களிலும் உங்களை மீண்டும் சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது உங்கள் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் ஜி.கே.